ஒரு நபரோட கையை பார்த்த உடனே பணத்தை முதலீடு செய்து வாழ்வில் வெற்றி பெறுவார், வெற்றியாளராக திகழ்வார் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியுமா? ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இப்ப இது கங்கணமேடு. இந்த கங்கணமேட்ல இருந்து ஒரு ரேகை நேரா அப்படியே போய் புத்தி ரேகையை வெட்டி இருதய ரேகையை வெட்டி அப்படியே புதன் மேட்டுக்கு போயிடுச்சுன்னு வச்சுங்க. அவர்கள் பணத்தை முதலீடு செய்து வாழ்வில் வெற்றி பெறுவார்கள். இந்த ரேகை சனிமேட்டுக்கு போகக்கூடிய ரேகை விதி ரேகை இப்படியே நேரா புத்தி ரேகையை வெட்டி இறுதி ரேகையை வெட்டி அப்படியே வளைஞ்சு புதன் மேட்டுக்கு போகும். புதன் மேட்டுக்கு போச்சுன்னா பணத்தை முதலீடு செய்து அதன் மூலமாக வருமானம் ஈட்டி புகழ், செல்வம், வெற்றி எல்லாம் பெற்று வாழ்வில் உயரக்கூடிய அமைப்பு உறுதியாக இந்த கையை பார்த்தோம்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கிராஸா கூட போகும். இப்படியே கொஞ்சம் கிராஸா, அதாவது புத்தி ரேகையை வெட்டி இறுதி ரேகையை வெட்டி அப்படியே